இந்தியாவில் இதய நோயால் பாதிக்கப்பட்டு இளைஞர்கள் அதிக அளவில் உயிரிழப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதய நோய் சிகிச்சைகள் குறித்த 2 நாள் கருத்தரங்கு மாநாடு சென்னையில் நேற்று தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். கனடா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் பலரும் மாநாட்டில் பங்கேற்றனர். கருத்தரங்கு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மருத்துவத்துறையில் நாட்டிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மாறுபட்ட உணவு பழக்கங்கள், தூக்கமின்மை, புகைப்பிடித்தல் உள்ளிட்ட காரணங்களால் இதய நோய் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். முதலே இந்தியர்கள் பை ஜீன்ஸ் ஜெனட்டிக்கா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதோட சேர்ந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது தூக்கம் இல்லாம நைட்லாம் வேலை செய்யறது, சுகர் இருந்ததுன்னா இன்னும் ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங் மெயின் பிரிவென்டபிள் காஸ். அப்புறம் எக்ஸசைஸ் கிடையாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, நேரத்துக்காக சாப்பிடாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் லைஃப் ஸ்டைல். அதாவது ஏற்கனவே ரிஸ்க் இருக்குது ஜெனட்டிக் ரீசன்ஸ்ல, அதோட சேர்ந்து இதுவும் சேரும்போது சீக்கிரமாவே வந்துடுது. ஸோ அதனால இந்த நம்ம ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஏர்லியா ஹாஸ்பிட்டல் வரும். ஹார்ட் அட்டாக், இருதய நோய் அடைப்பு வந்ததுன்னா அது சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவில் 60% பேருக்கு இதய நோய் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். உலக சுகாதார கழகமானது வரும் 20-25 ஆண்டுகளில் உலகில் ஏற்படக்கூடிய இதய நோய்களில் இந்தியாவில் மட்டும் 60 விழுக்காடு நோய் இந்திய மக்களுக்கு மட்டும் தாக்கம் ஏற்படும் என்று குறிப்பிட்டு கணக்கிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த 60 விழுக்காடு இந்திய துணைக்கண்டத்தில் ஏற்படக்கூடிய மக்களில் 60 விழுக்காட்டினர் 40 வயதிற்கு கீழ் உள்ளவராக இருக்கிறார்கள். மாநாட்டில் பேசிய மருத்துவர்கள் இதய நோய் சிகிச்சைக்கான நவீன முறைகள் பற்றியும் அதன் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்க உரிய வழிமுறைகளையும் விரிவாக எடுத்துரைத்தனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் சங்கரன்.